Thank you, Bobby sir. Thank you, Manoj. And I know I'm going to have fun with Arun Vijay sir's performance, and I'm really happy to be here and be a part of it. Thank you. Thank you, sir. Thank you. So, please. Sound, Anna, sound content. Yeah, please. ஹலோ, Yes. அனைவருக்கும் வணக்கம். படத்தலைப்பு வெளியீட்டு விழா, படத்தினுடைய முதல் பார்வை, படத்தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சணை வெளியீட்டு விழான்னு முப்பெரும் விழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய வளர்ச்சி கதையை நாம் பார்த்தோம். இங்க ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இமயம் தொட்டு அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது. பாலச்சந்திரன் என்றால் திரை நிலவு என்று பொருள், இளைய நிலா என்று பொருள். அவர் தமிழ் திரையுலகில ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி வீச வேண்டும் என்ற நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த படத்துக்கு அவர் மனோஜ் பெனோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் திருக்குமரன் அவர்களை பற்றி மனோஜ் பெனோ ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார், ஒரு மாணவராகவும் இருக்கிறார் அப்படின்னு. வாழ்க்கையில் வெற்றியடைந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவர்கள் தான். ஏனென்றால் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரை மிகச்சிறந்த மாணவராக இருந்தார். தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான நேர்த்தியான ஒரு இயக்குனராக நான் திருக்குமரன் அவர்களை பார்க்கிறேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலம் தருவார் என்று நம்புகிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா சாம்சிஎஸ் அவர்கள் இப்போதான் கேரளாவில் விருது வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்காரு. அவர் ஆர்ஆர் கிங் அப்படின்னாங்க. நிச்சயமா பாடல்களிலேயும் அவர் மிகப்பெரிய கிங் தான். தொடர்ச்சியாக அவர் எல்லா மொழிகளிலேயும் நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த படத்துல நான் 2 பாடல்களை எழுதியிருக்கேன். இது வரைக்கும் 2 பாடல்களுமே தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். அவ்வளவு அழகாக பாடல்கள் வந்திருக்கின்றன. இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கம்ப்ளீட் ஹீரோன்னு தான் அவரை சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பாருங்க, ஒரு கிரேக்க போர் வீரனை போன்று உடற்கட்டோடு அவர் இருக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு கதாநாயகன் எப்படி தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும், தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள். அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த படத்துவக்க வெளியீட்டு விழாவிலே, இந்த பட தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டதிலே மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.